அவன் படத்துக்கு பூ போடுற நிலைமை வந்துடக்கூடாதுமா. நீ அவளோட செல்போன் எடுத்துக்கிட்டு வா. நான் எடுத்து தரேன். எங்க அண்ணன் இங்க. ஹலோ. நமஸ்காரம். வாழ்க வளமுடன். கண்ணம்மா எடுத்துட்ட போல இருக்கு. பாலே கில்லாடிதான் நீ. நீ காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வந்துட்டியே. உன்ன மாதிரி புத்திசாலி பொண்ணுங்களை நம்ம டீம்ல சேர்த்துக்கணும். என்ன சொல்ற? என்ன கொஞ்சம் சென்டிமெண்ட் பாக்குற? சில விஷயங்கள்ல அது செட் ஆகாதுடா. கப்பலை கலப்ப அடியில எலுமிச்சம்பழமா கட்டி தொங்க விட முடியும். சங்க ஊதிதானே ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் என் பாணியே. இந்த பார், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. எங்க அண்ணன் எங்க? ஒன்னு பண்ணு, அப்படியே திரும்பி லெஃப்ட்ல பாரு. திரும்ப சொன்னா இப்படியா படக்குன்னு திரும்புறது? பக்குவமா பதுவுசா திரும்ப வேணா. அக்கம் பக்கத்துல எல்லாரும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. இப்படி நீ டக்குன்னு திரும்பினா எல்லாரும் உன்னையே வாட்ச் பண்ணுவாங்க. அப்புறம் நீ செல்போனை எடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுன்னா ஏற்கனவே கைரேகப்பட்டிருக்கு. அப்புறம் பிரதருக்காக சிஸ்டரா நினைச்சு அட்மிட் பண்ண பொண்ண நீ கொலை பண்ண பார்த்தேன்னு சிஸ்டர் உன்னை தப்பா நினைச்சிட கூடாதுல்ல. என்னடா ஒரே குழப்பமா இருக்கா? நான் டங் ட்விஸ்டர், அதெல்லாம் பின்னி பெடல் எடுத்துருவேன். சரக்கு ரயில குறுக்கு வழியில நிறுத்த நினைச்ச முறுக்கு மைனர் சறுக்கி விழுந்தும் முறுக்கு மீச இறங்கல. எப்படி? இங்க பார், நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன். எங்க அண்ணன் எங்க? மரியாதையா எங்க அண்ணனை விட்டுரு. ஓகே ஓகே, ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் விடலான்னு பார்த்த. நீ ரொம்ப சீரியஸா இருக்க. ஓகே, நீ என்ன பண்ற? அந்த செல்போனை அங்க ஒரு வாட்டர் கேன் இருக்கு, அது பக்கத்துல சமத்தா வச்சுட்டு அப்படியே ஒரு யூ டர்ன் அடிச்சு திரும்பி பாரு.
அண்ணே, 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 என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு ஒண்ணும் ஆகல? நீ நல்லா தானே இருக்க? நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன், பயந்து போயிட்டேன். உன் வண்டி வேற வெளியில நிக்குது, உன்னால காணோம். இவ்வளவு நேரம் எங்க போயிட்ட? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்க கூடாதா? ஒன்றும் இல்லைப்பா, நான் அங்கே தான் உட்காந்துருந்தேன். ஒருத்தர் வந்து டாக்டர் உங்களை கூப்பிட்றாருன்னு சொன்னார். நான் போய் என்னான்னு பார்த்தா யாரோ ஒரு பொண்ணை காமிச்சு அவங்க புருஷனா நீங்கன்னு கேட்டாங்க. ஏற்கனவே அண்ணன் 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு வர கஷ்டம் பார்த்தாதா இன்னொரு பொண்டாட்டியான்னு சொல்லிட்டு ஏதோ விளையாட்டை பேசிட்டு வந்துட்டேன். சரிப்பா, என்ன அந்த பிள்ளை நல்லா தான் இருக்கு, ஏன் டென்ஷனாக இருக்க? அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் இல்லைண்ணே. எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுண்ணே. அதுல ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்ன மிரட்டினான்னு. என்னது? உன்னை ஃபோன் பண்ணி மிரட்டினானா? ஆமா அண்ணே, உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டினாண்ணே. அந்த சமயம் பார்த்து நீ காணாம போயிட்டியா? அதான் எனக்கு ரொம்ப படபடப்பாயிடுச்சுண்ணே. அவன் தான் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டானோன்னு பயந்துட்டேன்னு. என்னவா இருக்கும்? ஒருவேளை அந்த பொண்ணை குத்துனவங்க ஃபோன் பண்ணி மிரட்டிருப்பாங்களோ? என்ன செய்யுது மல்லிகா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா, நீ பயப்படாத. நீயே அந்த பொண்ணை குத்துப்பட்டதோட கூப்பிட்டு வந்து காப்பாற்றிட்டீங்கள, அந்த குத்துனவன் ஏதாவது மிரட்டுறதுக்காக ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ ஒன்றும் பயப்படாத மல்லிகா. இனிமேல் ஏதாவது திரும்ப ஃபோன் வந்துச்சுன்னா அண்ணன்கிட்ட மறக்காமல் சொல்லு. அண்ணன் பார்த்துக்கிறேன். ஏய் என்ன மல்லிகா, அதான் அந்த பொண்ணை கொண்டு வந்து நல்ல விட சேர்த்துட்டீங்கள, அப்படியே யோசிச்சிட்டே இருக்க. அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, நீ வா கிளம்பலாம். ஒரு நிமிஷம். உங்க பேர் தானே மல்லிகா? ஆமா சார், நான் தான். ஓகே, நீங்க தான் சம்பவம் நடந்த இடத்துல இருந்திருக்கீங்க. ஐ அம் ரைட்? ஆமா சார். ஓகே மேடம், நீங்க எப்படி பேஷண்ட்டை கொண்டு வந்து அட்மிட் பண்ணீங்க? அங்க இருந்த ஒரு பழவண்டிக்காரர் தான் ஹெல்ப் பண்ணாரு. பழவண்டியவே ஸ்ட்ரெச்சர் ஆக்கி அவங்களை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ண. அவங்களுடைய பர்ஸ், பேங்கிள்ஸ், செல்போன், பேக் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். அவங்கள கொண்டு வந்து அட்மிட் பண்ண, அவ்வளவுதான். ஓகே, அவங்க என்ன உங்க ரிலேட்டிவா? இல்ல சார், 2 தடவை நான் அவங்கள மீட் பண்ணிருக்கேன். அதை தவிர அவங்கள பத்தி எந்த விவரமும் எனக்கு தெரியாது. சரி, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாமே. அப்போ இருந்த பதட்டத்துல எனக்கு அது தோணல சார். பக்கத்துல இருந்த யாரும் உதவிக்கும் வரல. அந்த பொண்ணு வேற உயிருக்கு போராடிட்டு இருந்தா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கொண்டு சேர்த்துட்டேன். ஓகே மேடம், உங்க ஃபுல் நேம், உங்க அட்ரஸ், உங்க ஜாப், உங்க லொகேஷன், இது எல்லாத்தையும் எழுதி கொடுங்க. ஏதாவது தேவைன்னா நாங்க உங்களை கூப்பிடுவோம். கான்ஸ்டபிள், அது கொடுங்க. கான்ஸ்டபிள் சார், பாடி கண்டிஷனை மானிட்டர் பண்ண சொல்லு. பஸ் ஸ்டாண்ட்ல போட்டோகிராஃபர் எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஸ்டேஷனுக்கு ஃபேக்ஸ்ல அனுப்ப சொல்லு. ஓகே சார். அப்புறம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கமிஷனர் ஆபீஸ்க்கு இமிடியேட்டா ஒரு காப்பி அனுப்ப சொல்லு. ஐ விட்னஸ், பப்ளிக்கோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணணும். ஓகே சார். கமிஷனர் ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்க. சரிங்க சார். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நம்மள தூங்க விட மாட்டாங்க. ஓகே சார். அப்புறம் அந்த பொண்ணோட செல்போன் எங்க? அந்த செல்போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அது எத்தனை மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆச்சு, லாஸ்ட் டயல் நம்பர், ரிசீவ்டு கால்ஸ், எல்லா டீடைல்ஸையும் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட கலெக்ட் பண்ணி வச்சுக்க. அந்த பொண்ணோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் பேஜ் எல்லாமே போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்கணும். புரியுதா? அந்த பொண்ணு போட்டிருந்த Dress, கம்பெனி ஐடி கார்டு, பேக் இது எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லு. இல்லையா எழுதுப்பா. ஏதாவது ஒரு நாள் தனியா உட்காந்து சிரிச்சு பேசி பொழுத கழிக்கலான்னா முடிய மாட்டேங்குதே. இவ்வளவு இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ லேட் பண்றா, எங்க போயிருப்பா? மல்லிகா, மாப்பிள்ளை ஏற்கனவே உன்னை காணாமன்ற டென்ஷனில் இருப்பாப்புல. நீ எதாவது சொல்லி அவர் என்ன டென்ஷன் படுத்தி விட்டுறாத. அவங்க ஃபோன் பண்ணது, மிரட்டினது இது எல்லாத்தையும் நீ சொன்னேன்டா மாப்பிள்ளை ஒரு மாதிரி ஆயிடுவார். இது எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன்.
அப்புறம் அவன் ஏதோ ஒன்று போன்ல சொல்லி பயமுறுத்திருங்க. அதெல்லாம் நினச்சி நீ மனசை போட்டு குழப்பிக்காத. சரிண்ணே. உள்ள போ. ஏன் மல்லிகா இவ்வளவு லேட்டு? ஏய், என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? மச்சான், என்னாச்சு இவளுக்கு? வந்ததுல இருந்து எதுவும் பேச மாட்டேங்கிறா. நான் கேட்டதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. நீங்களாவது சொல்லுங்க, என்னாச்சு? என்ன மச்சான், ரெண்டு பேரும் எதுவும் பேசாம பொம்மை மாதிரி இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க மச்சான். மாப்பிள்ள ஒன்றும் இல்லை, நீ ஏன் இவ்வளோ பார்த்து போகிறீங்க? நம்ம எல்லாருமே பெருமைப்படுற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கு மல்லிகா. பெருமைப்படுற மாதிரியா? என்ன பண்ணிட்டு வந்தா? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, டெய்லர் கடைக்கு போயிட்டு மல்லிகா வந்துட்டு இருந்திருக்கு. வழியில் பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணு பஸ்ஸுக்கார இருந்திருக்கும் போல. திடீர்னு ஒருத்தர் ஓடி வந்து அந்த பொண்ணு வகத்தில் கைச்சை கொண்டு குத்தி விட்டானா. ஐயோ, என்ன மச்சான் சொல்றீங்க? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அந்த பொண்ணு வகத்தில் ரத்தம் வந்துக்கே இருந்திருக்கு, நிக்கல போல. அந்த பிள்ளை உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கு. ஐயோ, எனக்கே மனசு பதறதே. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கலாம், அங்க யாருமே இல்லையா? ஆளெல்லாம் நிறைய இருந்திருக்காங்க மாப்பிள்ள. உதவி செய்யறதுக்கு மனுஷ மக்கள் இப்ப எல்லாம் மனிதாபிமானத்தோட யாரு இருக்கா? எல்லாம் வாயிலேயே பேசுவாங்க. உதவி செய்யறதுக்கு மனசு வேணும்ல, அது எவையும் கிடையாது. மாப்பிள்ள, அந்த பொண்ணுக்கு கடவுள் மாதிரி நம்ம மல்லிகா தான் மாப்பிள்ள உதவி பண்ணி கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்துருக்கு. அப்படியா? அத்தனை பேர் நின்று வேடிக்கை பார்த்துக்கு இருந்தப்ப நம்ம மல்லிகாதே துணிச்சலா தைரியமா போராடி அந்த பிள்ளைய காப்பாற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு. மாப்பிள்ள, கடவுள் புண்ணியத்தில் அங்கே ஒன்றும் தப்பா எதுவும் நடக்கல. மல்லிகா, நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க தெரியுமா? எனக்கு உண்மையிலேயே உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது வெறும் வாட்ஸ்அப்ல ஒரு நியூஸ் போடுவாங்க, ஃபேஸ்புக்ல லைக்ஸ் ஷேர்னு அலைஞ்சுக்கிட்டு ஸ்டேட்டஸ் போடுவாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க தெரியுமா? மாப்பிள்ள, நாங்க வீர தமிழனும் முறத்தால புளிய வரட்டணும்லாம் வாயிலே பேசுவாங்க. பட்ட பகல ஒரு கொலை நடக்கட்டும், ஒரு மனுஷன் பக்கம் கூட ஓடி போய் உதவி செய்யாம வேடிக்கை பார்த்துட்டு நமக்கு நாடு ஓடி போயிடுவாங்க. அப்படித்தானே இருக்கு உலகம். நாடு முன்னேறி இருக்கு, டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆனா இந்த விஷயத்துல நம்ம பின்னாடி தானே இருக்கோம். எனத்த மாப்பிள்ள டெக்னாலஜி முன்னேறி இருக்கு. ஒவ்வொருத்தரும் 4-5 செல்போனை பாக்கெட்ல வச்சிருக்க அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறி இருக்கு. சைனாவுக்கு அப்புறம் இந்தியாவில் ஏகப்பட்ட செல்போன் விற்குதான். இவங்க அத்தனை செல்போன் வச்சுக்க அலையிறாங்க இல்ல. கண் எதிரில் பட்ட பகல ஒரு கொலை நடக்குதுல்ல, போய் உதவி செய்யத்தே வாக்கில் பயமா இருக்கு. அத்தனை போன்ல ஒரு போன்ல போட்டோ எடு, கொலை நடக்கிறத வீடியோ எடுத்து போலீஸ்ல கொண்டு போய் ஆதாரமா கொடு. இது கூட செய்ய மாட்டேங்கிறாங்க மாப்பிள்ள. ஆனா அம்மிட்டு பேருக்கு முன்னாடி நம்ம மல்லிகா எம்முடி தைரியமா அந்த பிள்ளைய போய் காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து வந்திருக்கு. இதை நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள்ள. மல்லிகா, சான்ஸே இல்ல மல்லிகா. கண்தானம் பண்றது, உறுப்பு தானம் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. ஆனா இன்னைக்கு நீ பண்ணிட்டு வந்திருக்க பாரு, அதுக்கெல்லாம் ஒரு படி மேல. சரிப்பா, மாப்பிள்ள பசியோட காத்துக்கிட்டு இருக்காரு உனக்காக. மூஞ்சிய பார்த்தா பசி மயக்க அப்படியே தெரியுது. ஏதாவது சமைச்சு கொடு. மாப்பிள்ள, இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, தனியா அனுப்ப வேணாம் வேண்டிதான் விட்டு போலாம் நான் வந்தேன். சரி மச்சான். சரி வரேன் மாப்பிள்ள, வரேன். சமைக்கிற சாப்பிட்டு போன இவருக்கு சமைச்சு கொடுப்பா, அண்ணன் இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் சாப்பிட்டு. என்ன மச்சான், என் பொண்டாட்டி சமையல இருந்து நீங்க மட்டும் தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? மாப்பிள்ள, என் தங்கச்சி மல்லிகா சமைச்சு நான் சாப்பிடாத சாப்பாடா இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். சரி மச்சான். வரேன் மாப்பிள்ள, வரேன்ப்பா. சரிங்க, நான் போய் குளிச்சுட்டு சமையல் பண்றேன். சரி மல்லிகா. நான் சுடுற தோசையை கிண்டல் பண்ணீங்கல்ல, உங்களை. தாயே, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிரு. இத பாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது. என் பொண்டாட்டி சமையலுக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல எதுவுமே இல்ல, போதுமா? இன்று காலை திருவெரும்பூர் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்த இளம்பெண் இன்ஜினியர் பாரதி மர்ம நபர் ஒருவரால் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை முயற்சிக்கு ஆளான பாரதி அந்த பகுதியில் இருக்கும் ஒரு பிரபல கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார்.
இளம் பெண் பாரதியை கத்தியால் குத்தி சாய்த்த கொலைக்காரனின் உருவப்படம் அந்த பகுதியில் கண்காணிப்பு கேமராவில் சரியாக பதிவாகாமல் போனதால் கொலை செய்ய முயற்சி செய்தவனின் உருவப்படத்தை வரைய முயற்சிகள் நடந்த வண்ணம் உள்ளன. கொலை முயற்சிக்கான காரணம், பின்னணி ஆகியவை ஆராயப்பட்டு வருகிறது. பாரதியை குத்தி கொல்ல பயன்படுத்திய கத்தியை போலீசார் கைப்பற்றி உள்ளனர். இந்த கத்தி எங்கிருந்து கிடைத்தது என்றும் ஆய்வுகள் நடந்த வண்ணம் உள்ளன. கத்தியில் பதிவாகியுள்ள குற்றவாளியின் கைரேகையை பழைய குற்றவாளிகளின் கைரேகையோடு ஒப்பிட்டு பார்த்தனர். சம்பவம் நடந்த இடத்தில் எல்லோரும் கூடி நின்று வேடிக்கை மட்டுமே பார்த்தனர். ஆனால் அங்கு கூடியிருந்த எவரும் அப்பெண்ணை காப்பாற்ற முன்வராத சூழ்நிலையில் மல்லிகா என்னும் பெண்மணி துணிச்சலாக நின்று உரிய நேரத்தில் மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். அங்கே இருந்த ஒரு பழவண்டியை ஸ்ட்ரெச்சர் போல உபயோகித்து அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணை கிடத்தி அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். இதற்கு சமூக ஆர்வலர்கள் மல்லிகாவிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களிலும் அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. பெண்கள் இதுபோல சமூக பொறுப்பும் அக்கறையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அதற்கு மல்லிகா போன்றோர் உதாரணமாக திகழ்கிறார்கள் என்றும் அரசியல் தலைவர்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இடைவேளைக்கு பிறகு மல்லிகா, ஒரே நாள்ல ஊரெல்லாம் பிரபலம் ஆயிட்ட. இனிமே என்ன மல்லிகா ஹஸ்பண்ட் தான் கூப்பிட போறாங்க. எது எப்படியம்மா இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு தர வகையில ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன். உன்னை பார்த்து ஒரு 10 பேர் திருந்தினாங்கன்னா சரி. இத பாரு, எனக்கு தலையும் புரியல காலும் புரியல. ஏ மல்லிகா, இத பாரு. என்னங்க, நான் தான். யாரோ வீடியோ எடுத்து போட்டிருக்காங்கல்ல. என்ன எழுதிருக்காங்க? It is prestigious to share the details of a woman like Mallika. ஏய் மல்லிகா, உன்ன மாதிரி பெண்களால இந்திய பெண்களுக்கு பெருமைன்னு பாராட்டி எழுதிருக்காங்க. இத பாரு, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? எங்க அண்ணன் எப்பவுமே சொல்லுங்க, பிறந்தோம் செத்தோன்னு இருக்க கூடாது, ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னு. ஆடு மாடு கூட தான் பிறக்குது, குட்டி போடுது, சாவுது. நம்ம மனுஷனா பிறந்ததுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லுங்க. ஏய் மல்லிகா, நீ சாதிச்சிட்ட மல்லிகா. இரு, இந்த விஷயத்தை உடனே தாமர் கிட்ட சொல்லலாம். ஆமா, உன் போன் எங்க? நமஸ்காரம், வாழ்க வளமுடன். ஹலோ, யாருங்க நீங்க? அப்பா, உன் பொண்டாட்டிகிட்ட போனை கொடுப்பா, நான் அவகிட்ட தான் பேசணும். ஹலோ, நீங்க யாருன்னு கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்லாம என் பொண்டாட்டி கிட்ட போனை கொடுக்க சொன்னா என்ன அர்த்தம்? அடே, நானும் எத்தனை தடவை தாண்டா சொல்றது, எனக்கு கேள்வி கேட்கறது பிடிக்காது. தம்பி, நான் பொதுவாக ஆம்பளைங்க கிட்ட அதிகமா பேசுறது கிடையாது. உங்ககிட்ட நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்ததே பெரிய விஷயம். கொஞ்சம் பொண்டாட்டிகிட்ட போனை கொடுக்குறியா? ஹலோ, எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. ஏய், போனை கொடுன்னு சொல்றேன்ல. சொல்றத கேட்காம தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. ஏங்க, கொடுங்க. ஹலோ, நான் மல்லிகா தான் பேசுறேன். சொல்லுங்க. நமஸ்காரம், நமஸ்காரம், வாழ்க வளமுடன். என்ன புரட்சி பொண்ணு, உன் புருஷன் ரொம்ப துள்றா. அதற்கிட்ட பொண்ணுன்னா பூ வச்சு பொட்டு வச்சு புருஷனுக்கு பொங்கல் வச்சு காப்பி போட்டு கொடுக்கணுமா? அதை விட்டுட்டு காட்டி கொடுக்கிற வேலையை பண்ணலாமா? நமஸ்காரம், வாழ்க வளமுடன். மல்லிகா குழந்தை, வெரி குட்ரா கண்ணம்மா.